نستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال نبينا صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்புக்குரிய சகோதரர்களே, எல்லாமல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வார்த்தைகளையும் அவனுடைய தூதருடைய சில வழிகாட்டல்களையும் பேசுவதற்காகவும் கேட்பதற்காகவும் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கக்கூடிய இந்த விடயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. அவனுடைய தூதருடைய வழிகாட்டுகளை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த உலகத்தில் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எத்தனையோ பேருக்கு கிடைக்காத இந்த சந்தர்ப்பத்தை கிடைத்த அனைவரும் அல்லாஹ்வுடைய அவனுடைய மலக்குமாருடைய பிரார்த்தனைகளுக்கு இடம்பட்டிருக்கிறோம் என்கிற விடயத்தை நாங்கள் சிறப்பாக அறிந்திருக்க வேண்டும். வாரந்தோறும் இடம்பெற்று வருகின்ற இந்த பயான் நிகழ்வில் கடன் அதனோடு தொடர்புடைய அந்த அம்சங்களை நாம் பார்த்து வருகிறோம். எதற்காக இந்த அம்சத்தை இவ்வளவு நாட்களாக நாம் பேசி வருகிறோம் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொருவரும் சொர்க்கம் போக வேண்டும் என்ற விடயத்தில் மிக உன்னிப்பான கவனம் செலுத்துகிறான். அதனால் தான் அந்தந்த சமூகத்துக்கு நபிமார்களை அனுப்பி அந்த சமூகத்துக்கு இது தவறு, இது குற்றம், இது பாவம் என்பதை அழகாக சொல்லி வழிகாட்டி விழிமொழிந்திருக்கிறான். அதனால தான் நாம் எல்லாம் உட்கார்ந்திருந்து கேட்க வேண்டிய ஒரு அவசியம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் பிறந்த நாம் அத்துணை பேரும் செய்கின்ற செயற்பாடுகள் எது நலவு எது தீங்கு என்பதை பற்றி சரிவர அறிந்து நாங்கள் அதை செயற்படுத்த வேண்டும். செவியறலிலே கேட்ட சில செய்திகளோடு சில அம்சங்களை இந்த உலகத்தில் நாம் நடைமுறைப்படுத்தினால் நாளை மர்ம நாளையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்கள் எல்லோரையும் அழைத்து ஒவ்வொருவராக தனிப்பட்ட முறையில் கேள்வி கணக்கு கேட்கப்படுகிற நேரத்தில் நான் எச்சில் துப்புவது முதல் தூங்கி எழும்புகின்ற வரைக்கும் இருக்கின்ற ஒரு நாளின் அத்துணை செயற்பாடுகளுக்கு நாளை மர்ம நாளையில் ஒவ்வொன்றாக பதில் செல்லாத வரை நாம் நிச்சயமாக எங்களுடைய பாதங்கள் நகராது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், நான் உனக்கு தந்த ஆயுளை இந்த உலகத்தில் எப்படி நடாத்தி முடித்தாய் என்று இறைவன் கேட்கிற அந்த வழிக்கு, அந்த கேள்விக்கு பதில் சொல்லாத வரை என் பாதங்கள் நகராது என்று சொல்லுகிற அந்த அடிப்படையில் மிக முக்கியமான ஒரு அம்சம் பற்றி நாம் பேசுகிறோமானால் அதிகமானவர்கள் இதை காது கெடுப்பது கிடையாது. மிக கவலையான ஒரு அம்சம் என்னவென்றால், நாம் செய்கின்ற வியாபாரத்தில் தொழிலில் அன்றாட நிகழ்வில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான சம்பவம் பற்றி பேசுகிறோம். ஆனால் அது பற்றி செவிதாழ்த்த முடியாமல் நேரம் எடுக்க முடியாமல் இருப்பவர்களை விட்டும் நாங்கள் அவர்களுக்காக இடத்தில் பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. எதற்காக இந்த விடயத்தை பற்றி இவ்வளவு உன்னிப்பாக நாம் பார்க்கிறோம் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். உஹது மலைக்கு முன்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களாம். அந்த உஹது மலையை பார்த்து அபு கதாதா ரலியல்லாஹு தஆலா இடத்தில் சொன்னார்கள், இதோ இந்த உஹது மலையை பார், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உஹது மலையை எனக்கு தங்கமாக மாற்றி தந்தால் நான் அத்துணையையும் தர்மம் செய்து விடுவேன், ஆனால் கடன் கொடுப்பதற்காக மாத்திரம் அதிலிருந்து நான் எடுத்துக்கொள்வேன் என்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொதுப்படையாக படைத்த அந்த மலையை தங்கமாக்கினால் கடன் கொடுக்கிறதுக்காக மாத்திரம்தான் நான் பணத்தை எடுத்துக்கொள்வேன், ஏனேனே எடுத்து விட மாட்டேன் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபு கதாதா ரலியல்லாஹு தஆலா இந்த ஹதீஸை அறிவித்துட்டு சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கடனுடைய விடயத்தில் எவ்வளவு உன்னிப்பாக இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு முறை சொன்னார்கள், சஹாபாக்களுக்கு அறிவுரை வழங்கி கொண்டிருக்கிறார். அறிவுரை வழங்கி கொண்டிருக்கிற நேரம் இந்த கடன் பற்றி சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் எப்படி சொன்னார்கள் என்றால், சில நேரம் நீங்கள் வாங்கிய கடனை கொடுக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டால், சில நேரம் நீங்கள் வாங்கிய கடனை கொடுப்பதற்கான வாய்ப்பு ஏற்படவில்லை என்றிருந்தால், அல்லது உங்களுக்கு மறதி ஏற்பட்டால்,
இப்படியான சில சூழலின் நெருக்கடியினால் உங்களுக்கு ஏற்படுகிற அந்த விடயத்தை இந்த உலகத்தோடு விட்டு விடுவான் அல்லாஹ் என்று நீங்கள் கருதி கொள்ளாதீர்கள். மறுமை நாளையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்களை அழைப்பானாம். எப்படி அந்த ஹதீது வருகிறது என்றால், மனிக்கு தத்த ஷிப்ரன், இந்த உலகத்தில் யார் ஒரு அடி நிலத்தை எடுத்து விட்டார். இந்த ஹதீதுக்கு விளக்கம் தருகிற போது எப்படி வருகிறது என்றால், ஒரு ரூபாய் நாணயம் இந்த உலகத்தில் இது பெறுமதி அற்றது என்று மனிதன் நினைக்கிறான். அந்த ரூபாய் நாணயத்தை கூட பெரிதொருவரிடத்தில் எடுத்து விட்டால், அது பூமியாக இருந்தால் 7 பூமிகளை அவன் சுமந்து வருவான். அது மாடாக இருந்தால் அந்த மாட்டை தன்னுடைய கழுத்தில் வைத்து கொண்டு வருவான். அது ஆடாக இருந்தால் அந்த ஆட்டை தன் கழுத்தில் வைத்து கொண்டு வருவான். அது நாணயங்களாக இருந்தால் அதை பாரமாக்கப்பட்டு அவன் தூக்கி கொண்டு வருவான். அந்த நேரத்தில் ஒட்டுமொத்த மக்களும் பார்த்து கொண்டிருக்கும். அவன் வருகிற நேரத்தில் அவனுடைய ஆடாக, மாடாக, ஒட்டகமாக இருக்குமாக இருந்தால் அவைகளெல்லாம் அலறி வருகிற அந்த சப்தத்தை கேட்டு ஒட்டுமொத்த மக்களும் திரும்பி பார்த்து அல்லாஹ்விடத்தில் கேட்பார்கள், இது யார் யா அல்லாஹ் என்று. அப்போது அல்லாஹ் சொல்வான், இது அல்லாஹ்வுக்காக கொடுக்கப்படக்கூடியது, கடனாக வாங்கப்பட்டது. இவைகளை எல்லாம் திருப்பி கொடுக்கவில்லை, இறைவனுக்காகவும் இது கொடுக்கப்படவில்லை. ஆதலால் இவைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களுடைய மானத்தை போக்கும் விதமாக அல்லாஹ் மறுமை நாளிலே அவர்களை எடுத்து வர வைப்பானாம். எனவேதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கிற ஒரு அம்சம்தான் இந்த கடன். மற்றவர்களுடைய எடுத்தால் அதை மறுமை நாளில் கொடுக்க வேண்டி இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு வருடத்தில் நீ கடன் பெற்று அது கொடுக்கப்படவில்லை என்றால் அதை கொடுக்கின்ற வரைக்கும் அவர் சொர்க்கம் போக முடியாது. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அப்படி என்றால் ஒருவர் மரணித்து கபரறையில் இருக்கிற நேரத்தில், அவர் கபரறையில் இருக்கிற நேரத்தில் இன்னது கொடுக்கப்பட்டவர் அவர் உலகத்தில் வாழ்கிறார் என்றால் இது எப்படி? கபரிலே அவருக்கு வேதனை கிடைக்கும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முறை சொன்னார்கள், யுக்ஃபர் லிஷஹீதி, ஷஹீதுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். உலகத்தில் எல்லா பாவங்களும் ஷஹீதுக்கு மன்னிக்கப்படும். ஆனால் இல்ல தைன, கடனை தவிர என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த கடன் இருக்குமாக இருந்தால் ஷஹீதும் சொர்க்கம் போக முடியாது என்ற செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதன் தொடரில் எப்படி சொல்கிறார்கள் என்றால், ஒரு மனிதனுடைய பிழை பொறுக்கப்படுவதற்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நிபந்தனை கடன் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நான் தொழலாம், நோன்பு நோக்கலாம், ஹஜ்ஜி செய்யலாம், ஏனைய வணக்க வழிபாடுகள் எத்தனையும் நான் அச்சொட்டாக செய்து விடலாம். இத்துணையும் இறைவனிடத்தில் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால், என் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால், என்னுடைய கடன் இல்லாமல் நான் மரணிக்க வேண்டும் என்ற செய்தியைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு மையத்து வருகிறது. அந்த மையத்தை வந்தவுடன் தொழுவிப்பதற்காக எப்பவும் அல்லாஹ்வுடைய தூதரைத்தான் முன்னுக்கு அனுப்புவார்கள். பெருமானார் அவர்கள் அப்படியே முன் சென்று விட்டார்கள். மையத்தும் இருக்கிறது. இந்த நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மையத்தின் முன்னால் நின்று கேட்கிறார்கள், இவருக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா என்று கேட்டார்கள். ஆமாம், தீனாரான், அவருக்கு 2 திர்ஹம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டவுடன், அப்படியென்றால் ஃபஸல்லு சாஹிபிக்குமா, உங்களுடைய தோழருக்கு நீங்களே தொழுவித்துக் கொள்ளுங்கள் என்று விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் வெளியே வருகிறார்கள். அப்போதுதான் அபூ கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், நான் அதை பொறுப்பெடுக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்றவுடன் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள் என்ற ஹதீஸை நாம் பார்க்கிறோம். எனவேதான் ஒருவர் மரணித்து விட்டால் கட்டாயம் அவருடைய மையத்துக்கு முன்னால் நின்று அவருக்கு கடன் இருந்தால் அந்த கடனை யார் பொறுப்பேற்கிறாரோ அதன் பின்னால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுவித்திருக்கிறார்கள். நாம் மிக கட்டாயமாக பார்க்க வேண்டியது, மரணித்த ஒருவரின் கடனை இன்னும் ஒருவர் அதை ஏற்றுக்கொள்ளாதவரை அந்த மையத்தை கூட அல்லாஹ்வுடைய தூதர் தொழுவிக்கவில்லை என்ற அந்த எச்சரிக்கை மிக மிக முக்கியமான பல அம்சங்களை எமக்கு சொல்வதை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. எனவேதான் கடனில் மிக அவதானமாக இருக்க வேண்டும். அதனால் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் கடன் வாங்கி விடாதீர்கள், நீங்கள் கடன் வாங்கிவிட்டால் 2 பாவத்துக்கு ஆளாகி விடுவீர்கள். அந்த கடனை நீங்கள் கொடுக்கின்ற வரைக்கும் ஒன்றிருக்கில் நீங்கள் பொய் சொல்வீர்கள் அல்லது வாக்குக்கு மாறு செய்வீர்கள். இந்த 2ம் கடன் வாங்குபவரிடத்தில் நிச்சயமாக வந்தடையும். எனவே கடனை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் வருகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த விடயத்தில் மிக மிக அவதானமாக நாங்கள் இருக்க வேண்டும். இப்போது இந்த கடனை முதலில் வாங்குவதென்றால் சில நடைமுறைகளை இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. முதலில்
ஒருவரிடத்தில் கடன் வாங்க வேண்டுமென்றால் இருக்கின்ற முதலாவது நடைமுறை அதை எழுத்தில் எடுக்க வேண்டும், எழுத வேண்டும். முதலாவது எவ்வளவு ரூபாயை எந்த இடத்தில் என்ற அந்த விவரங்கள் எல்லாம் எழுதப்பட்டு 2 சாட்சிகளின் முன்னிலையில் அந்த விடயம் எழுதப்பட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வழிமொழிந்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள், இறை திருமறை வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர்களுக்கு இப்படி ஓதி காண்பித்தார்கள் என்ற ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். அந்த குர்ஆன் வசனம் எப்படி வருகிறது? நீங்கள் கடன் வாங்கிவிட்டால் அந்த கடனை எழுதி கொள்ளுங்கள். கடன் கொடுத்தவருக்கும் அது சொல்லப்படுகிறது, அதை கடன் வாங்கியவருக்கும் சொல்லப்படுகிறது. எந்த அளவுக்கு? இலா அஜலின் முசம்மா, குறிப்பிட்ட நாளை நீங்கள் வைத்து ஃபக்துபுஹு, அதை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள். எப்படி? மஅஷாஹிதைனி, 2 சாட்சிகள் முன்னிலையில் அதை நீங்கள் எழுதி கொள்ளுங்கள் என்ற செய்தியை அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதே தொடர் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல் யும்லில் அல்லதி அலைஹில் ஹக், அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ, கடன் ஒப்பந்தம் ஒன்று எழுத வேண்டும். அந்த ஒப்பந்தம் எப்போது என்பது குறிப்பிடப்பட வேண்டும், சாட்சிகள் இருக்க வேண்டும், எவ்வளவு என்பது குறிப்பிடப்பட வேண்டும், யாரிடத்திலிருந்து யாருக்கு கொடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடப்பட வேண்டும், இடம் குறிப்பிடப்பட வேண்டும், நேரம் குறிப்பிடப்பட வேண்டும். இத்துணையும் அடங்கிய ஷஹாதத்து ஒரு சாட்சி கடிதமாக அது இருக்க வேண்டும். அது அத்தோடு இல்லாமல் வல் யும்லில், அதே குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபல் யும்லில் அலைஹி, அந்த எழுதப்பட்ட அந்த காகிதத்தை யார் கடன் வாங்கினாரோ அவரால் அது வாசிக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தையும் அல்லாஹ் குர்ஆனிலே எமக்கு சொல்லி காட்டுகிறான். இவ்வளவு செய்திகளையும் இந்த வசனம் எமக்கு சொல்ல வருகிற விடயம் என்ன தெரியுமா? எங்களுக்குள் சண்டை வந்துவிடக்கூடாது, சச்சரவு வந்துவிடக்கூடாது, நிஃபாக் வந்துவிடக்கூடாது, பிளவுகள் வந்துவிடக்கூடாது, நாளை மறுமையிலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பவற்றைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் மிக அழகாக எமக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அதே வசனத்தின் தொடர் வரிசையில் அல்லாஹ் சொல்கிறான், எழுத முடியவில்லையா? எழுவதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லையா? நீங்கள் பிரயாணத்தில் இருக்கிறீர்களா? இக்கட்டான சூழலில் இருக்கிறீர்களா? அடமானத்தை வைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது, அடமானத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று அதன் தொடரிலேயே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அடமானத்தை வாங்குபவருக்கு சொல்கிறான் அல்லாஹ், நீ வாங்கி அடமானத்தை பத்திரமாக வைத்து குறித்த அந்த தினத்தில் எந்தவித குறைபாடுகளும் இல்லாமல் கொடுத்து விட வேண்டும் என்று கடன் வாங்குபவருக்கும் கொடுப்பவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தில் சொல்லி காட்டுவதை பார்க்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தனக்கு உணவு தேவைக்காக சில தொலைக்கோதுமைகள் தேவைப்பட்ட நேரம் அதை வாங்குவதற்காக தனது தலை கவசத்தை அடகு வைத்து விட்டு வாங்கினார்கள் என்ற செய்திகள் எல்லாம் எமக்கு எதை சொல்ல வருகிறது என்றால், கடன் வாங்குவதென்றால் அதற்கென்று சில நிபந்தனைகள் இருக்க வேண்டும். அதுதான் எழுதி கொள்ள வேண்டும், சாட்சிகள் இருக்க வேண்டும், எழுதப்பட்டதை கடன் வாங்கியவர் வாசித்து காட்ட வேண்டும் என்ற நிபந்தனைகளை எல்லாம் சொல்லி, அந்த கடனை கொடுப்பதற்கு உங்களுக்கு உரிய நேரத்தில் நேரம் கிடைக்கவில்லை, உங்களிடத்தில் பணம் கிடைக்கவில்லை என்றால் அந்த உரிய நேரத்தின் முன்னால் அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் கடன் தந்தவரிடம் என்ற செய்தியை கூட அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய வசனத்தில் அடுக்கடுக்காக கடன் பற்றி நமக்கு சொல்லிவிட்டு ஃபல்யத்தகில்லா, இத்துணையையும் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்ற வார்த்தையை நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கடன் வாங்குபவரும் அதை கடன் கொடுப்பவரும் இந்த நிபந்தனைகளை கடுமையாக நாங்கள் பார்க்க வேண்டும். இது பற்றி இமாம்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இமாம் இப்னு கதீர் இமாம் இதற்கு தஃப்சீர் சொல்லிவிட்டு அவருடைய கருத்தை சொல்கிறார். இந்த குர்ஆனுடைய வசனம் நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள், சாட்சியை வைத்துக் கொள்ளுங்கள், வாசித்து காட்டுங்கள் என்று ஏவல் விடுகிறது. குர்ஆனிலே அல்லது ஹதீதிலே ஏவல் என்று வந்துவிட்டால் அது வாஜிபு என்ற செய்தியை இமாம் இப்னு கதீர் இமாம் உட்பட அதிகமான அஹ்லுஸ் ஸலஃபுடைய இமாம்கள் சொல்லித் தருவதை பார்க்கிறோம். இன்னும் சிலர் இது வாஜிப் அல்ல, சுன்னத்துன் முஅக்கதா, முக்கியமானதுதான் என்று சொல்லக்கூடிய இன்னும் சிலரும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் அதிகமானவர்கள் இது கட்டாயம் எழுதிக் கொள்ள வேண்டும், ஏனென்றால் அவர்களுக்கு அது பாதுகாப்பாக அமைகிறது. அல்லாஹ் காப்பாக தரப்பட்ட அந்த அம்சத்தை ஒருபோது நாங்கள் விட்டுவிடக்கூடாது என்று சொல்லக்கூடியவர்கள் அதிகமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்னும் ஒன்றையும் சொல்லி முடிக்கிறேன். சில நேரம் சிலருக்கு கடன் வாங்கி மறந்திருந்தால்,
அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். ஒருவர் மரணித்து விட்டார், அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய சில தொகைகள் நம் கையில் இருந்தது, அந்த காலத்தில் கொடுப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. நினைவு வந்ததென்றால் அவருடைய